உயிரற்ற பொருட்களை காலக்கணிப்பு செய்வது கடினம். உயிருள்ள பொருட்கள், அதாவது ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்லப்படுகிற அந்த உயிருள்ள பொருட்களை காலக்கணிப்பு செய்தால் அது ஏற்புடையதாக இருக்கும். அப்படித்தான் காலக்கணிப்பு நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சோம், அந்த நெல்லை நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சோம். அதனுடைய காலக்கணிப்பு கிமு 490 அப்படின்னு வந்தது. தமிழ் பிராமணனுடைய காலம் ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு காலக்கணிப்பு செஞ்சோம். ஆகவே இதுவரை வரலாறு குறிப்பிட்டு வந்தது போல அசோகன் காலத்துக்கு பிறகுதான் இந்த பிராமி எழுத்துக்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கும் என்ற நம்பிக்கைக்கு மாறாக கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இந்த தமிழ் எழுத்துக்கள் தமிழகத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கும் உண்மையை சமீபத்திய அகழாய்வு முடிவுகள் உறுதி செய்திருக்கிறது. பிராகிருத மொழி தற்போது மக்கள் வழக்கத்திலிருந்து முற்றிலும் அழிந்து விட்டதால் 2500 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து மக்களால் எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வரும் ஒரே தெற்காசிய மொழி தமிழ் என்ற உண்மையை இந்த ஆய்வு முடிவுகள் உறுதி செய்திருக்கின்றன.